அதிமுக 2 பிளவுகளாக உள்ள நிலையில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் த.வெ.க.வுக்கு ஆதரவளித்துள்ளனர். இந்த நிலையில் மூத்த அரசியல்வாதியும் அரசியலில் அனுபவம் கொண்டவருமான பழ. கருப்பையா சமீபத்தில் தெரிவித்த கருத்துதான் விஜய் தரப்புக்கு பாடம் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் புரட்சி நடந்துள்ளதாகவும் 50 ஆண்டுகளாக ஊழலை பற்றி பேசிக்கொண்டே இருந்த மக்களிடம் அந்த ஊழலை ஒழிப்பதற்கு மக்களாலோ அரசியல் கட்சிகளாலோ தயாராக இல்லை. அத்தகைய நம்பிக்கையை பெற்ற மனிதர் என்று மக்கள் யாரையும் அடையாளம் காணவில்லை. இந்த தேர்தலில் விஜய் வெற்றி பெற்றார் என்பதை விட மக்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். தாங்கள் விரும்பிய ஆட்சியை அமைக்க மக்கள் விஜயை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டனர். பலரும் விஜய் வெல்வார்கள் என்றே நம்பவில்லை. அந்த நம்பிக்கைதான் விஜயும் நம்பி இருந்திருப்பார். பல தொகுதிகளில் மக்கள் வேட்பாளர்களை பற்றி கூட கவலைப்படவில்லை. முகம் தெரியாத வேட்பாளர்களுக்கு வாக்களித்துள்ளனர். பணத்தின் சக்தியை தோற்கடித்துள்ளார்கள். இந்த புரட்சி உயரிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்கான அடையாளம். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று விஜய் சொன்ன சொல் நம்பிக்கையை பெற்றுள்ளது. விஜயால் தவறான மனிதர்களை வைத்துக்கொண்டு சரியான செயல்களை செய்ய முடியாது. விஜய் பலியாகி விடுவாரோ என்று அஞ்சுகிறேன் என பழ. கருப்பையா தெரிவித்துள்ளார். நேர்மையான ஆட்சி தருவேன் என்று உறுதியளித்த விஜய், சி.வி. சண்முகம் வீட்டிற்கு விஜய் போனதும் அங்குள்ளவர்களுக்கு பொன்னாடை போர்த்தியதும் மக்களிடையே தவறான நம்பிக்கை கொள்ள வைத்துள்ளது. விஜய் வந்துவிட்டதால் நமக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பார் என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ப வைத்துள்ளது. ஆட்சியை தக்க வைக்க தவறான மனிதனை தேடி சென்றதால் ஆட்சியையே தவறானதாக்கிவிடும் என்பதால் இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். லீமா ரோஸ் அமைச்சராக போவதாக சொல்லப்படுகிறது. லாட்டரி குடும்பம் தமிழ்நாடு அரசியலை கல்வி கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. அதிமுகவில் பலர் மீது வழக்குகள் இருக்கிறது. ஆட்சியின் நோக்கத்தையே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தோற்கடித்து விடுகின்றனர். விஜய் பலவீனமடையும் வரை நாடாள வேண்டும் என்பதே திமுக கூட்டணி கட்சிகளின் நோக்கமாக இருக்கிறது. அவர்களால் எந்த ஆபத்தும் இல்லை. வெளியிலிருந்து ஆதரவளிப்பவர்களால் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஊழல் செய்த அதிமுகவினர் ஆட்சியில் பங்கு கொடுப்பதால் சிக்கல் இருக்கிறது. நல்ல காரியங்களை விஜய் விரைவாக செய்ய வேண்டும் என்றே பழ. கருப்பையா விஜய்க்கு கருத்தாக தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொள்வாரா அல்லது அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துதான் ஆட்சி அமைப்பாரா என்பது மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர்.